இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் இடம்பெற்றிருக்கிற இந்த போர், அதாவது போர் ஆரம்பிக்கப்பட போகுது அல்லது ஆரம்பிச்சிருந்து சொல்லலாம். இன்றைக்கு 25 4 மாதம் 2025 சிறிதளவான ஒரு மோதல் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி கேள்விப்படப்பட்டிருக்கு. அது நியூஸ்ல வந்து கொண்டு இருக்குது. அதாவது பாகிஸ்தான் எல்லையில் வந்து இந்திய ராணுவம் மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இடையிலான பரஸ்பர துப்பாக்கி சூடு இடம்பெற்றிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் அதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வருகின்ற போது அதற்கான வீடியோக்களை உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் இந்த போருக்கான இந்த பதற்றமான சூழ்நிலைக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பாகிஸ்தான் மற்றும் இந்திய எல்லை பகுதியில் வந்து தொடர்ச்சியாக அது பல்வேறு அதாவது சாதாரண ஒரு விடயம்னு சொன்னோம். அங்கே வேக் பண்ற அந்த ராணுவ அதிகாரிகளை கேட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு ஜஸ்ட் கேஷுவலா நடக்கிற ஒரு விடயம்னு சொல்லிவிடும். இந்த எல்லை தாண்டி வந்து அதாவது தீவிரவாதிகள் எல்லை தாண்டி வந்து வன்முறையில் ஈடுபடுகிற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அண்மை காலமாக பல்வேறு சந்தர்ப்பத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அண்மையில் இடம்பெற்ற புல்வாமா தாக்குதலாக இருக்கலாம். இவ்வாறான தாக்குதல்கள் கூட இந்த எல்லை தாண்டி வந்து அவர்கள் மேற்கொண்ட பயங்கரவாத தாக்குதலால் தான் பாகிஸ்தானிய எல்லை பகுதியில் காணப்படுகின்ற தீவிரவாத குழுக்களின் மூலம் இந்த தாக்குதல் இடம்பெறுது. இது இந்த கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அந்த குறிப்பிட்ட பகுதி காஷ்மீருடைய குறிப்பிட்ட பகுதி இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டுக்கு அடுத்த கட்டமாகத்தான் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இந்த போர் பதற்றம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அது தொடர்பான பல்வேறு விடயங்களையும் சொல்லப்படுறது. பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இடம்பெற்ற விடயம் என்னன்னா, அந்த கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் இருக்கின்ற இந்த காஷ்மீர் அந்த பகுதியை குறிப்பிட்ட அந்த இந்த பிரச்சனை இடம்பெற்ற பகுதியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு அது சொல்றது வந்து குட்டி நியூசிலாந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது நியூசிலாந்துல நீங்க என்ன வகையான காலநிலைய வெதரை அதே மாதிரி வந்து கிளைமேட் அந்த அந்த சீனரிஸ் அந்த இயற்கையை பார்க்குறீங்களோ அதே மாதிரியான ஒரு இயற்கை அதே மாதிரி ஒரு சீனரியை வந்து இந்த பகுதியில் பார்க்கலாம். இந்த காஷ்மீர் பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே சொல்றது வந்து குட்டி நியூசிலாந்துன்னு சொல்லப்படுற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், மிகவும் பிரசித்தி பெற்ற டூரிஸ்ட் பிளேஸ். அதிகளவான மக்கள், அதாவது இந்த வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 2024 ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 47,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணியிருக்கிறோம். அந்த சுற்றுலா பயணிகள் விசிட் பண்ணிக்கிறாங்க. சுற்றுலா பயணிகள் தங்களுடைய விசிட் பண்ணி தங்களுடைய சந்தோஷமாக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தங்களுக்கு தேவையான அந்த இயற்கை காட்சிகள் ரசிக்கிறதா இருக்கலாம், வீடியோக்கள் எடுக்கிறதா இருக்கலாம், போட்டோஸ் எடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா 5 தீவிரவாதிகள் அல்லது வந்து பயங்கரவாதிகளாக இருக்கலாம். இவர்கள் வந்து சுற்றி வளைச்சு அந்த மக்களை வந்து சுற்றி வளைச்சு, அதாவது சுற்றி வளைச்சுன்னு சொல்லிக்க ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆக்களிடம் போய் அவர்கள் வந்து என்ன ரிலிஜன்ஸ் எந்த கண்ட்ரிஸ்ன்றதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் இந்த ஷூட் அவுட் நடந்திருக்குது. இதுலேயும் வந்து மிக முக்கியமாக வந்து ஆண்களை தான் அதிகமாக குறிவைத்து சுடப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. இந்த இந்த பிரச்சனை இல்லை, நேரடியாக முகம் கொடுத்த ஒரு பெண் சொல்லிக்கு வந்து நீங்க வந்து ஹிந்துவா இஸ்லாமான்னு சொல்லி, அதாவது ரிலிஜன்ஸை கேட்டுட்டு தான் ஷூட் நடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதற்கான உத்தியோகபூர்வமான எந்த ஒரு நியூஸ் வந்துலையும் இது வேற இல்லை. ஆனால் சோசியல் மீடியாவில் இது ஒரு பேசு பொருளாக இருக்குது, அந்த ரிலிஜன்ஸை கேட்டு ஷூட் பண்ணு சொல்லி. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து எல்லா ரிலிஜன்ஸுமே, எல்லா ஹிந்து, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், இஸ்லாம்ஸ் எல்லாருமே வந்து இதுல வந்து இறந்திருக்கணும். இதுல மிக முக்கியமாக இறந்ததுல பாத்தீங்கன்னு சொன்னா திருமணமாகி ஒரு வார காலம் 7 நாட்களுக்குள்ளேயே ஒரு கடற்படை லெப்டினல் வந்து இறந்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய புலனாய்வுத்துறையினுடைய அதிகாரி ஒருவரும் இந்த ஷூட் அவுட்ல இறந்திருக்கிறார் சொல்லப்படுது. இதுக்கு அடுத்த கட்டமாகத்தான் இந்தியாவுடைய பிரதமர் தலைமையிலான பாதுகாப்பு குழு கூடியது. பிரதமர் தன்னுடைய உத்தியோகபூர்வமான விஜயத்தினை வந்து நடுவில் நிறுத்திவிட்டு, சவுதிக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறுத்திவிட்டு இந்தியாவுக்கு வந்து அங்க வந்து என்ன செஞ்சான்னு சொன்னா அவசரமாக பாதுகாப்பு கூட்டம் கூட்டப்பட்டது. இதன் மூலம் மிக முக்கியமான தீர்மானங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக, அதாவது பாகிஸ்தானுக்குள் இயங்குகின்ற இந்த தீவிரவாத குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் பல்வேறுபட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. இதில் பாகிஸ்தானர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லி தீர்மானப்பட்டது. இதற்கு பதிலடி வழங்குகின்ற வகையாக பாகிஸ்தான் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, இந்தியர்கள் பாகிஸ்தானிலிருந்து 48 மணி நேரத்துக்குள் வெளியேறப்பட வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினம் அறிவிப்பு விடப்பட்டிருக்கு. அதாவது பரஸ்பர அறிவித்த போர் வந்து இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய கடற்படையும் வந்து தங்களுடைய ஏவுகணை பரிசோதனை ஒன்றை இடம்பெறுகின்ற வகையிலான ஒரு வீடியோஸ் வந்து நேற்றைய தினம் சோசியல் மீடியாவில் பரவி கொண்டிருந்தது. அவ்வாறு இருக்கின்ற போது இந்த சிந்து நதி நீர்ப்பாசன பகிர்வு என்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஐநாவுடைய தலையீட்டின் காரணமாக பாகிஸ்தானுக்கு தேவையான நீரினை இந்தியா எல்லைக்குள் காணப்படுகின்ற சிந்து நதியின் மூலம் வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த சிந்து நதியின் நீர் தேக்கத்தை அடிப்படையாக கொண்டு பாகிஸ்தானுடைய முக்கியமாக வந்து பாகிஸ்தானுடைய பஞ்சாப் பிராந்தியம் பார்த்தீங்கன்னு சொன்னா 85% அதிகமான தங்களுடைய
விவசாய குடிநீர் மொத்த நீர் தேவையில் தங்களுடைய மொத்த நீர் தேவையில் அனைத்து விவசாயம் உணவு இவற்றுக்கான நீர் தேவையில் வந்து 85%க்கும் அதிகமான பங்களிப்பை அதை எதிர்பார்ப்பை வந்து இந்த சிந்து நதி நீர்ப்பாசன திட்டத்தின் மூலம்தான் இடம்பெற்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இந்திய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த திட்டம் இந்த நீர் விநியோகத்தை நிறுத்துகின்றதுக்கான அறிவித்தல் நிறுத்துகின்ற பரஸ்பர நீர் விநியோக ஒப்பந்தம் நிறுத்தப்படுகின்ற போது என்ன நடக்கும் என்று சொன்னா பாகிஸ்தானுக்கான நீர் தேவை வந்து மிகவும் அதிகமாக இருக்கும், பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எனினும் ஐநா சபையினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட கூட்டறிக்கை அண்மை நேரத்தில், அதாவது தற்பொழுது அறிந்து கொண்ட பதியத்தின்படி ஐநா சபையினால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா பாகிஸ்தான் இந்தியா இந்த பிரச்சனையை வந்து இந்த ஷூட் அவுட் பிரச்சனையில இருந்து ஒரு நிதானமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இது வந்து 2 நாடுகள் இல்லை, அந்த 2 நாடுகளோடு அண்டி இருக்கின்ற, அதாவது நேச நாடுகள்னு சொல்லுவோம். இந்த நேச நாடுகளுக்கு இடையிலையும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு வர்த்தக போர் மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட சேதங்கள் 2 நாடுகளிலும் ஏற்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய தலைவர் சொல்லி பாகிஸ்தானுடைய பகுதியில் சொல்லப்பட்டிருந்த விடயம், யுத்தம் ஒன்று ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் யுத்தம் ஒன்று ஏற்படமாக இருந்தால் அதனுடைய விளைவு இந்தியர்களும் அனுபவிக்க வேண்டி வரும் என்று சொல்லி எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருந்ததும் அங்கு சொல்லப்பட வேண்டியது. இதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதி திட்டத்தை வந்து நிறுத்தப்படுகின்ற போதும் அது வந்து போருக்கான ஒரு அறிவிப்பாகவே போர் ஆரம்பிக்கப்பட்டதாகவே கருதப்படும் என்று சொல்லியும் இந்த பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். இது மிக முக்கியமாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான யுத்தம் அல்லது போர் வந்து ஆரம்பிக்கலாம். இவ்வாறு ஆரம்பிக்கப்படுகின்ற போது மீண்டும் அதாவது ரஷ்யா உக்ரைனாக இருக்கலாம், பாலஸ்தீன் இஸ்ரேலாக இருக்கலாம். அந்த வகையில் இந்தியா பாகிஸ்தான் என்றதும் இந்த குறிப்பிட்ட இந்த நிகழ்காலத்தில் இடம்பெறணுமா என்ற ஒரு கேள்வி பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் பல்வேறுபட்ட மக்கள் வந்து, அதாவது அப்பாவி மக்கள் வந்து பாதிக்கப்பட போயினும் அது இந்தியாவிலாக இருக்கலாம் அல்லது இந்தியாவாக இருக்கலாம், இதே சந்தர்ப்பத்தில் உள்ள பாகிஸ்தானாக இருக்கலாம், ஏனைய நேச நாடுகள் இவற்றுக்கு ஆதரவு வழங்குகின்ற நேச நாடுகளாக இருக்கலாம். இங்கேயும் பல்வேறுபட்ட பிரிவுகள் ஏற்படலாம். அதாவது மிக முக்கியமான இன்னொரு சொல்ல வேண்டும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெறுவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு ஆள், அது வேறு நாடுகள் அமெரிக்காவாக இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகளில் இருந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த தலைவர்கள் அதாவது உப தலைவர்கள் நாடுகள் இந்தியாவுக்குள்ள வருகின்ற போதும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்குது. 2012 மட்டும் இல்லாமல் 2012, 14, 16 இவ்வாறான காலப்பகுதியிலும் இப்படியான சந்தர்ப்பங்களில் இடம்பெற்றிருந்தது. ஏன் பிரதமர் வந்து முதலாவது தடவையாக பதவியேற்கின்ற போது கூட பதவியேற்று ½ அன் ஹவருக்குள்ளேயே இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெற்றிருந்தது. ஆகவே இது இப்போதைக்கு நான் உங்களுக்கு தந்திருக்கிற ஷோர்ட்டாக தந்திருக்கிற இந்த இந்தியன் பாகிஸ்தான் தொடர்பான பதற்ற சூழ்நிலை தொடர்பான விளக்கம் தான். இந்த இந்தியா பாகிஸ்தான் தொடர்பான பதற்ற தொடர்பான இந்த விளக்கத்தோட வந்து பல்வேறுபட்ட புதிய அப்டேட்ஸ் வரும்போது நிச்சயமாக தொடர்ச்சியாக வழங்குறதை காத்திருக்கிறேன். ஸோ சிஎஸ்எல்லுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்னோட வீடியோ சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இணைந்திருந்தவர்களுக்கும் நன்றி.